ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கிலீஷ் ஃபார் கெரியர் பேப்பர்லேருந்து தியரிஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஏன்ஷியன்ட் பீரியட்லேருந்தே நிறையா தியரிஸ் வந்து கம்யூனிகேஷனுக்காக க்ரியேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அந்த தியரிஸ் என்னெல்லாம், அதை எப்படி நம்ம வந்து டே டு டே லைஃப்பில் கெரியரில் நம்ம அதை அப்ளை பண்ணலாம், கம்யூனிகேஷன் இன்னும் பெட்டர் ஆகிறதுக்கு அதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அரிஸ்டாட்டிலோட மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன். இது வந்து ரொம்பவே ஏர்லியஸ்ட் தியரி இல்லையா? ஸோ கம்யூனிகேஷனுக்காக இவர் ஃபோக்கஸ் பண்ணுறது 3 திங்ஸ். ஒன்று என்ன அப்படின்னா, ஸ்பீக்கர், ஸ்பீச், ஆடியன்ஸ் அண்ட் அதோட எஃபெக்ட். ஓகேவா? இது மூணையும் தான் அவர் ரொம்ப கன்சிடர் பண்ணுறாரு. இது வந்து ரொம்ப ஸ்டபானாக சொல்லக்கூடிய ஒரு தியரி மாதிரி இருக்கும். ஸ்பீக்கர் வந்து எந்த பர்சன் பேசுகிறாங்களோ, ஒரு மெசேஜை கன்வே பண்ணுவாங்க இல்லையா, அந்த பர்சனை ஸ்பீக்கர்னு சொல்லுவோம். அவங்க பேசக்கூடிய அந்த மெசேஜ் இல்லைனா கான்டென்ட்டை வந்துட்டு ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவோம். தென் அதை யார் கேட்குறாங்களோ அவங்க வந்து லிசனர்ஸ் இல்லையா? தென் அதை கேட்டதுக்கு அப்புறமா லிசனர்ஸோட இம்பேக்ட் சொசைட்டிலேயோ இல்லை அவங்களோட கெரியர்லேயோ அவங்க என்ன மாதிரி இம்பேக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது இருக்குது இல்லையா? ஸோ இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இவரோட தியரி இருக்கும். ஸோ கம்யூனிகேஷனில் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட அந்த ஒரு கம்யூனிகேஷன் வந்து லாஜிக், இமோஷன் அண்ட் ஆல்சோ கிரெடிபிலிட்டி, இது எல்லாமே ஆடியன்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தில் நம்மளோட கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அரிஸ்டாட்டிலை பொறுத்த வரைக்கும் உங்களோட மெசேஜில் ஒரு கண்டென்ட் இருக்கணும், அது சோல்ஃபுல்லாக இருக்கணும், அது நம்பகத்தன்மையோடு இருக்கணும். தப்பாக இந்த விஷயத்தையும் சொல்லக்கூடாது. ஆடியன்ஸை கண்டிப்பாக அவங்களுக்குள்ள ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுற அளவுக்கு உங்களோட மெசேஜ் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இது வந்து கெரியரில் நம்ம எங்கே அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஜாப் இன்டர்வியூ போகிறோம் அப்படின்னா கேண்டிடேட் வந்து அவங்கள யார் இன்டர்வியூ பண்ணுறாங்களோ அந்த பர்சன் கிட்ட பேசுகிறாங்க இல்லையா? அப்படி பேசும்போது இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட் எல்லாத்தையும் அவங்க ப்ராப்பராக ஞாபகம் வச்சு ப்ராப்பராக டெலிவர் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது மேனேஜர் எந்த அளவுக்கு அவங்க க்ரெடிபிலிட்டியோட சோல்ஃபுல்லாக பேசுகிறாங்களோ அப்போ தான் அந்த மெசேஜ் வந்து ப்ராப்பராக கன்வே ஆகும். அந்த டீம்ஸ்க்காக இருக்கட்டும் இல்லை கிளைண்ட்ஸுக்காக இருக்கட்டும், எல்லாருமே அதை நம்புவாங்க, அதை கண்டினியூ பண்ணணும்னு சொல்லி நினைப்பாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் தேவையோ அந்த இடத்துல ப்ராப்பரான மெசேஜை ப்ராப்பரான வேலை கன்வே பண்ணுறது, ரிசல்ட்ஸ் வர்ற மாதிரி நம்மளோட ஸ்பீச்சை வந்து எஃபெக்டிவாக ப்ரெசென்ட் பண்ணுறது. செகண்ட் வந்து ஷெனான் வேவர் மாடல். இது வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல். ஓகேவா? இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து ஒரு ப்ராசஸ் ஆஃப் சென்டிங் இன்ஃபர்மேஷன், ஒரு ப்ராசஸ் தான். இதை கம்ப்ளீட்லி ஒரு ப்ராசஸாக பார்க்குறாங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் ஆர் ஒரு மெசேஜ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம எப்படி சென்ட் பண்ணுறோம், சென்டர்கிட்டேருந்து அந்த ரிசீவருக்கு போய் சேர்கிற வரைக்கும் ஒரு ப்ராசஸ் நடக்குது இல்லையா? இப்போ நம்ம ஃபோன் கால் மூலமாக பேசும்போது நெட்வொர்க் வந்து தேவையான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ போஸ்ட் நம்ம சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ், அப்புறம் போஸ்ட்மேன், அப்புறம் அந்த பர்டிகுலர் ஊர், இந்த மாதிரி ஒவ்வொரு இடமா அதை ட்ராவல் பண்ணி தான் அந்த ரிசீவரை போய் சேருது. இந்த மாதிரி அந்த எலமெண்ட்ஸ் இருக்குது இல்லையா, அதை ட்ராவல் பண்ணி போகிற அந்த எலமெண்ட்ஸ், அந்த மாதிரி சேனல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அதுக்கு நிறைய தடங்கள் எல்லாமே வரும். இப்போ நம்ம ஒரு ஃபோன் காலில் பேசுகிறோம் அப்படின்னா நிறைய இன்ட்ராப்ஷன்ஸ் இருக்கும், நாய்ஸ் நிறையா நம்மளுக்கு வந்து இன்ட்ராப்ட் பண்ணிகிட்ருக்கோம், அந்த ஃபோன் கால் வந்து கிளியராக இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு மெசேஜ் ஒரு இடத்துல இருந்து அனுப்புகிறவங்க அதை வாங்குறவங்க அவங்க 2 பேருக்கும் இடையில ஒரு சேனல் மாதிரி அந்த ப்ராசஸ் இருக்குது இல்லையா, அதில் நிறைய நாய்ஸ் இருக்கும், நிறைய இன்ட்ராப்ஷன்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறது, அதை முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணி அதை ப்ராப்பராக அந்த மெசேஜை கன்வே பண்ணுறதுக்கான ஒரு தியரியாக இருக்குது. இதில் வந்து என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் அந்த சென்டர், என்கோடர், சேனல், நாய்ஸ், டீகோடர், ரிசீவர். இது வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, சென்டர் அப்படின்னு சொல்லும்போது இப்போ வாட்ஸ்அப்பில் நம்ம ஒரு மெசேஜ் அனுப்புகிறோம் அப்படின்னா, என்கோடர் அப்படின்னு சொல்லும்போது வாட்ஸ்அப் நம்ம என்ன மெசேஜ் அனுப்புகிறோமோ அதை டேரெக்டாக அவங்களுக்கு சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே நிறைய கோடிங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த கோடிங்ஸ் எல்லாம் அது வந்து ஒரு சேனல்னு சொல்லும்போது நெட்வொர்க் மூலமாக அது பாஸ் ஆகுது. அப்படி பாஸ் ஆகும்போது நெட்வொர்க் இஷ்யூஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த மெசேஜ் சென்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? தென் டீகோடர் அப்படின்றப்போ அவங்களோட ஃபோனில் அந்த ஒரு கோட் வந்து கரெக்டாக சென்ட் ஆனதுக்கப்புறமா அந்த ரிசீவருக்கு அந்த மெசேஜ் போய் சேரும். ஸோ இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. பட் வித்தின் அ செகண்டில் நம்ம வந்து மெசேஜஸை பாஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் இவ்வளோ ப்ராசஸ் அங்கே நடக்குது. ஸோ இந்த தியரியில் வந்துட்டு அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா ரொம்ப புவர் நெட்வொர்க் இருக்குது அப்படின்றப்போ அந்த மெசேஜ் வந்து ப்ராப்பராக நம்மளால் கன்வே பண்ண முடியாது இல்லையா? கான்ஃபரன்ஸ் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸோடையே இருக்கும், யாராலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு இமெயில் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா சம்டைம்ஸ் அது ஜங்க் ஃபைல்ஸில் போய்ட்டுனா அந்த இமெயில் அவங்களுக்கு சென்ட் ஆகாமலே இருக்கும், அவங்க அதை ரிசீவ் பண்ணி ரிப்ளை பண்ணாமலே இருப்பாங்க. அதே மாதிரி இப்போ கஸ்டமர் சப்போர்ட் கால்ஸ், நம்ம கால் பேசும்போது சம்டைம்ஸ் பேக்ரவுண்ட் நாய்ஸாக இருக்கலாம், இல்லை நெட்வொர்க் சரியில்லை அப்படின்னா ஃபோனில் வந்து கிளாரிட்டி இருக்காது. அப்போ நம்ம வந்து என்ன இன்ஃபர்மேஷன் வாங்கணும்னு நினைக்கிறோமோ அதை வாங்க முடியாமல் போகலாம். ஸோ இந்த மாதிரி கம்யூனிகேஷனில் நிறைய பேரியர்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த பர்டிகுலர் தியரியில் வந்து அந்த பேரியர்ஸ் எல்லாத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை ரெக்டிஃபை பண்ணுறதுல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. தென் லாஸ்வெல் மாடல்ஸ். இது வந்து ஹெரால்ட் லாஸ்வெல் அப்படின்றவர் வந்து இந்த கம்யூனிகேஷன் மாடல் இந்த தியரியில் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஹூ சேஸ் வாட் இன் விச் சேனல் டு ஹூம் வித் வாட் எஃபெக்ட். ஸோ
யாரை சொல்கிறாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, எந்த சேனல் மூலமாக சொல்கிறாங்க, யாருக்கிட்ட சொல்கிறாங்க, அதனால என்ன இம்பேக்ட் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு சொன்ன ரெண்டையுமே மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு தியரியாக இருக்குது இல்லையா. ஸோ எல்லாத்தையுமே கவர் பண்ணுறாங்க. இதில் வந்து அந்த ஈவெண்ட் என்ன மீடியா அந்த பப்ளிக்கோட கம்யூனிகேஷன் எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம கெரியரில் எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா, இப்போ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து யார் சொல்கிறா, விச் மீன்ஸ் எந்த கம்பெனிலேருந்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, என்ன மெசேஜ் அவங்க கன்வே பண்ண வராங்க, எந்த சேனல் மூலமாக சொல்கிறாங்க, விச் மீன்ஸ் அவங்க சோஷியல் மீடியாவில் அந்த பப்ளிசிட்டியை க்ரியேட் பண்ணுறாங்களா, இல்லை டிவி மூலமாக அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்களா, இந்த மாதிரி எந்த பிளாட்ஃபார்ம் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுறது. ஸோ எல்லாமே கம்யூனிகேஷன் தான் இல்லையா. ஸோ கம்யூனிகேஷன் நம்ம எது மூலமாக கம்யூனிகேட் பண்ணுறோம், யார் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுறோம், என்ன மெசேஜை கன்வே பண்ணுறோம், இது எல்லாமே இருக்குது. தென் நம்ம கண்டினியூஸாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் செக் பண்ணுவோம் இல்லையா, ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் என்ன மாதிரி இருக்குது, நம்மளோட ப்ராடக்ட் வந்து ப்ராப்பராக சேல் ஆகுதா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு அப்புறம், அது என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து நியூஸை க்ரியேட் பண்ணுறாங்க, ஒரு நார்மலான மெசேஜை ஒரு நியூஸாக ஃப்ரேம் பண்ணுறாங்க. அது எதுக்காக அப்படின்னா, பீப்புள் கிட்ட ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ நம்ம ஒரு மெசேஜை கன்வே பண்ணுறோம், ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமாக அதை கன்வே பண்ணுறோம், அதனால பர்டிகுலர் ஆடியன்ஸுக்குள்ளே ஒரு இம்பாக்ட்டை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே இவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்னு வரும்போது ஜஸ்ட் ஒரு மெசேஜை நான் பாஸ் பண்ணிவிட்டேன் அதோட முடிஞ்சதுன்னு இல்லாமல் எல்லாத்தையும் நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் பெர்லோவோட SMCR மாடல், சோர்ஸ், மெசேஜ், சேனல், ரிசீவர். இதில் வந்து பெர்லோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு கம்யூனிகேஷன் அப்படின்றது வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனோட பர்சனல் குவாலிட்டிஸ், அது போத் சென்டர் அண்ட் ஆல்சோ ரிசீவர், அவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ், அவங்களோட பேக்ரவுண்ட், அதை பொறுத்து தான் அந்த கம்யூனிகேஷன் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போது நான் ஒரு விஷயத்தை வந்து அஸ் சென்டராக நான் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பட் ரிசீவராக உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிற நாலேஜ் இருந்தால் தான் அது ஒரு இம்பாக்ட்டை க்ரியேட் பண்ணும் இல்லையா. ஸோ அஸ் சென்டராக நான் வந்து உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால, மெசேஜஸை கன்வே பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமுமே இருக்காது. ரிசீவராக நீங்களும் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல் பர்சனை பொறுத்து தான் அந்த மெசேஜோட இம்பாக்ட் இருக்கும், அந்த கம்யூனிகேஷனோட வேல்யூ இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்கிறாங்க. ஸோ நாலேஜ் லெவல், ஆட்டிடியூட், கல்ச்சர் அண்ட் சோஷியல் பேக்ரவுண்ட் எல்லாமே அந்த கம்யூனிகேஷனை டிசைட் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. இது கெரியரில் எப்படி அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னா, கிராஸ் கல்ச்சர் கம்யூனிகேஷன்லாம் இருக்குது இல்லையா. இப்போ மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் போனோம் அப்படின்னா ஃபாரினர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, தமிழ் பீப்புள், நார்த் இண்டியன்ஸ், இந்த மாதிரி நிறையா பேர் அங்கே ஒர்க் பண்ணுவாங்க. மல்டிபிள் லாங்குவேஜ் பேசக்கூடிய பீப்புள் எல்லோரும் ஒர்க் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் ஒன்றா ஒரு கான்ஃபரன்ஸ் போடும்போது அங்கே போய் நம்மளோட பர்டிகுலர் ரீஜன் லாங்குவேஜில் நம்ம பேசிகிட்டு இருந்தோம்னா யாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது இல்லையா. ஸோ எந்த இடத்துல எப்படி ப்ராப்பராக நம்ம கம்யூனிகேட் பண்ணணுமோ அதை தெரிஞ்சுட்டு போத் சென்டர் அண்ட் ஆல்சோ ரிசீவர் 2 பேருமே நாலேஜபிளாக அதை வந்து கேதர் பண்ணிக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. இது ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அவங்களோட கான்வர்சேஷன், அவங்களோட நாலேஜ் லெவல் டிஃபர் ஆகும் இல்லையா. அதே மாதிரி ஒரு மேனேஜர் வந்து ஒரு ஃப்ரெஷருக்கு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது ஃப்ரெஷரோட நாலேஜ் லெவல் வேறு மாதிரி இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ்டான மேனேஜரோட நாலேஜ் லெவல் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த தியரியோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னா, ஷேரிங், அண்டர்ஸ்டாண்டிங், 2 பேருமே ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் அது ஒரு ஹெல்தியான கான்வர்சேஷனாக, கம்யூனிகேஷனாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் ஸ்க்ராம் மாடல் ஆஃப் கம்யூனிகேஷன், இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஃபீட்பேக். இப்போது 2 பேருக்குமே ஒரே கல்ச்சரை அவங்க ஷேர் பண்ணுறாங்க, ஒரே மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வந்து கோத்ரூ பண்ணியிருக்கிறாங்க, ஒரே மாதிரியான ஸ்டடீஸ், ஒரே மாதிரியான பேக்ரவுண்ட், இந்த மாதிரி இருக்கும்போது அந்த புரிதல் நல்லா இருக்கும். அவங்க 2 பேருமே என்ன பேசிக்கிட்டாலும் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், அந்த கம்யூனிகேஷன் ஹெல்தியாக இருக்கும் அப்படின்றத சொல்ல வராங்க. 2 வே ப்ராசஸாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கெரியரில் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ டீம் டிஸ்கஷன் இருக்கும்போது அந்த டீமில் இருக்கிற எல்லாருமே ஒரே குவாலிஃபிகேஷனில் இருப்பாங்க, ஒரே ப்ராஜெக்ட்காக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி பேசும்போது எல்லாருக்குமே ஈக்குவலாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இல்லையா. தென் ஒரு டாக்டர் அண்ட் பேஷண்ட்டோ, டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்டோ, அவங்களோட கம்யூனிகேஷன் 2 பேருமே 2 எக்ஸ்ட்ரீம் இல்லையா. ஸ்டூடெண்ட்டும் டீச்சரும் ஒரே மாதிரியான புரிதல் இருக்காது, டாக்டரும் பேஷண்ட்டும் ஒரே மாதிரி இருக்காது. ஆனால் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அவங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக அவங்களோட அந்த ஒரு லெவலுக்கு இவங்க இறங்கி சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா. 2 பேரும் சிமிலரான பேக்ரவுண்டில் இருக்கணும். இல்லை அப்படின்னா ஒரு பர்சன் அஸ் அ சென்டராக நீங்கள் வந்துட்டு அவங்களோட லெவலை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படி கன்வே பண்ணும்போதும் அந்த ஒரு கம்யூனிகேஷன் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் ஸ்க்ராமோட சர்க்குலர் மாடல், இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து மோர் அட்வான்ஸ் ஃபார்ம். ஓகேவா. இதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் சென்டராக இருக்கட்டும், ரிசீவராக இருக்கட்டும், 2 பேருமே கண்டினியூஸாக அவங்களோட ரோல்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஒரு பர்சன் மட்டும்தான் நாலேஜபிளாக இருப்பாங்க, இன்னொரு பர்சனோட லெவலுக்கு இறங்கி பேசணும், அது மாதிரி கிடையாது. இது கம்ப்ளீட்லி ஆப்போசிட். 2 பேருமே ஈக்குவலாக, 2 பேருக்குமே சர்வீஸ் தேவைப்படுது, ஒரு மெசேஜை கன்வே பண்ணணும். ஸோ நமக்கும் ஒரு விஷயம் தேவைப்படுது, அவங்களும் நமக்கு வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க அப்படின்றப்போ 2 பேருமே அவங்களோட ரோலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும், ஃப்ளெக்சிபிளாக 2 பேருமே மாற்றிக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ 2 பேருமே இன்டர்பிரேட் பண்ண வேண்டியது இருக்கும், 2 பேருமே என்கோடிங் அண்ட் டீகோடிங் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மீனிங்கை வந்து அவங்களோட கான்வர்சேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு கெரியரில் வந்துட்டு இப்போது கஸ்டமர் சப்போர்ட் சேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து இங்கிலீஷில் இருக்கும், தமிழ்லேயே இருக்குன்னு வச்சுக்கோங்க.
உங்களோட ப்ராப்ளத்த நீங்க ப்ராப்பரா கன்வே பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அவங்க உங்களோட லெவலுக்கு இறங்கி பேசினாலும், உங்களுக்கு அத புரிஞ்சுக்க தெரிஞ்சா தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். அகைன் உங்களோட கொஸ்டின்ஸ கேட்க முடியும். ஸோ 2 பேருமே ஈக்குவலி அவங்க வந்து ஃப்ளெக்சிபிளா இருக்கணும். அவங்க என்ன கேட்குறாங்களோ, அதுக்கேத்த மாதிரி நம்மளுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் இருக்கணும். அப்படி நம்ம வந்து டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணோம் அப்படின்னாலும், அத புரிஞ்சுக்கிட்டு அஸ் சென்டரா அவங்களும் ஃப்ளெக்சிபிளா நமக்கு ஏத்த மாதிரி புரிய வைக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. இப்போ கொலாபரேட்டிவா ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றோம் அப்படின்னா, எல்லாருமே ஐடியாஸ வந்து ஷேர் பண்ணுவாங்க இல்லையா? ஒவ்வொருத்தங்களோட பேக்ரவுண்ட் வேற மாதிரி இருந்தாலும், அந்த ஒரு ஐடியா ஷேர் பண்ற மொமெண்ட் வந்து எல்லாரும் ஃப்ளெக்சிபிளா ஒவ்வொருத்தங்களோட ஐடியாஸ எடுத்துக்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த மாதிரி எல்லாருமே ஒரு அட்வான்ஸ் மோட்ல ஒண்ணா சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்றத சொல்றாங்க. தென் டிரான்சாக்ஷனல் மாடல். இதுல வந்து பெர்ன்லேண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து ஒரு சைமல்டேனியஸான ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதில் சென்டராக இருக்கட்டும் ரிசீவராக இருக்கட்டும் 2 பேரும் சேம் டைமில் பேசுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பேசும்போது எல்லாமே உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அந்த என்விரான்மெண்ட்டாக இருக்கலாம், கான்டெக்ஸ்ட்டாக இருக்கலாம், உங்களோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம ரொம்ப பேஷன்ஸோட அந்த கம்யூனிகேஷனை கண்டினியூ பண்ண வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அது ப்ரைவேட், பப்ளிக், பிஹேவியர் இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸில் அது டிஃபர் ஆகும். ஆனால் எல்லா இடத்துலையும் பேஷன்ஸோட நீங்கள் அந்த கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது வந்து காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். ஏன்னா ஒரே டைமில் நிறையா சிக்னல்ஸ் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராப்பராக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட். இப்போ கெரியர்லன்னு பார்க்கும்போது ஒரு டீமாக சேர்ந்து ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் கான்ஃபரன்ஸ் ஒன்று வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் இருப்பாங்க. எல்லாரும் ஒரே டைமில் அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணுவாங்க. எல்லாரும் அவங்களோட கருத்துக்களை சொல்லும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா டிபேட் மாதிரி எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசுவாங்க இல்லையா? ஒரு ப்ராப்ளம் வரும்போது அப்போ 1 to 1 அவங்க மாற்றி மாற்றி பேசும்போது யாரோட பாயிண்ட்ஸை எடுத்துக்கிறதுன்னு தெரியாது. யாரோட பாயிண்ட்ஸுமே ப்ராப்பராக அது டெலிவர் ஆகாது. ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அப்போது நம்ம வந்து ப்ராப்பராக நம்மளோட மெசேஜஸை கன்வே பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த தியரியில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது மல்டிபிள் மெசேஜஸ் ஒரே டைமில் கன்வே ஆகும்போது அதை ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதான் தியரிஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். இந்த டாபிக் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.